நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நித்ராவத்வம், தூக்கமே வேணும்னா ஃபுல்லி கிராண்டட்னார். உடனே ராவணன் தபஸ் பண்ணா, இப்படி என் தம்பி தூங்கிட்டான்னா அவனுக்கு ஆலோசனை பண்ணணுமே என்ன பண்றதுன்னு. வருஷம் 6 மாசம் தூங்குவான்டா, ஒரு நாள் உனக்காக எழுந்துப்பான், அடுத்த 6 மாசத்துக்கு உண்டான ஆலோசனையில அவன்கிட்ட பண்ணிட்டு இருந்தார். அந்த கும்பகர்ணன் சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனிடத்துல ராவணன் சொன்னான், யுத்தம் வந்துப்பா. எதனால யுத்தம் வந்ததுன்னா, யுத்தம் வந்ததோட இல்ல, ராமலட்சுமணன் சமுத்திரக்கரையில வந்தாச்சுன்னா. எதுக்காக சமுத்திரக்கரையில வந்திருக்கான்னா, நான் சீதையை அபகரணம் பண்ணேன்னா. ஏண்டா சீதையை அபகரணம் பண்ணேன்னா, சூர்பனக வந்து சொன்னா சீதை ரொம்ப அழகா இருப்பான்னு, அதனால அபகரணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா. சிரிச்சானா கும்பகர்ணன். எப்பஸ்யாத் பூர்வ காரியாணி குர்யாதைஸ்வர்யமஸ்திதகம் பூர்வம் சோத்தர காரியாணி நசவேத நயானயோ. நான் வந்து முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியல, அதை கடைசியில பண்றேன். கும்பகர்ணன் சொன்னா, இந்த மந்திராலோசனையை முதல்ல பண்ணியிருக்கணும். சீதையை அபகரணம் பண்ணலாமா வேண்டாமான்னு எங்களை கூப்பிட்டு கேட்டிருக்கணும். அது மாதிரி ஆலோசனை பண்ணல. எப்பஸ்யாத் பூர்வ காரியாணி குர்யாதை ஸ்வர்யமாஸ்திதகா, முதல்ல பண்ண வேண்டியதை கடைசியில பண்றேன். தூக்கிட்டு வந்த அப்புறம் வந்துடுத்த ஆபத்து. அதனால நீங்க வந்து இப்ப மந்திராலோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உடனே ராவணன் டிசைட் பண்ணிட்டான், ஓகோ இன்னைக்கு சப்ஜெக்ட் விபீஷ்ட சரணாகதின்னு நினைச்சோம், கும்பகர்ண சரணாகதி போல இருக்கு. இவன் எழுந்து வந்து ஏதோ நல்ல வார்த்தை பேசுவான்னு பார்த்தா நமக்கு எதிராக பேசுறானேன்னு. கும்பகர்ணன் சொன்னா, நான் இப்படி பேசுறேனேன்னு பயப்பட வேண்டாம். அகம் சமி கரிஷ்யாமி ஹத்வா சத்ருன் தபானக, நான் போய் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் யுத்தம் பண்றேன். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, யுத்தம்னு வந்தா நம்ம யாரும் பிழைக்க மாட்டோம். ஏன்னா தர்மாத்மாவிடத்துல நீங்க அபச்சாரப்பட்டிருக்கேள். தர்மத்தினிடத்துல அபச்சாரப்பட்டு ஜெயிச்சவன் லோகத்துல இருந்ததாக சரித்திரமே நான் கேள்விப்பட்டதில்லை. ஒன்னே ஒன்னு பண்றேன், உங்களுக்கு முன்னாடி நான் யமலோகத்துக்கு போயிடுவேன். உங்களுக்காக வேணா அங்க யமன் டக்க ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷலா ஒரு ரூம் போட்டு, எங்க அண்ணாவுக்கு சௌகரியம் எல்லாம் வேணும்ப்பா, 2 டன் ஏசி இல்லாம அவரால் படுத்துக்கவே முடியாது, அதனால நல்ல ரூமா ஏற்பாடு பண்ணி வைன்னு உங்களை ரிசீவ் பண்ணுவனே தவிர, நான் போய் உங்களுடைய காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்னு யுத்தம் வந்தா கூட நினைக்க வேண்டாம்னு அவன் சொல்லிட்டு உட்காண்டான். விபீஷணன் எழுந்தான், இத்தனை பேர் சொன்னாலும் அண்ணா நான் சொல்றேன், லங்கையில 10 மாச காலமாக ஒரே அபசகுணங்களாவே இருந்துருக்கு. நரிகள்லாம் ஊழையிடுறது, நாய்கள் ஊழையிடுறது. அதே சமயத்துல யாகசாலையில அக்னியை மூட்டினாள்னா அந்த அக்னியில இருந்து புகை வந்துருக்கே தவிர அக்னியே வரக்கானோம். கார்த்தால பசுமாட்டை கறக்கணும்னு எல்லாரும் போய் உட்கார்ந்தாள்னா ஒன்னா. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, லங்கையில நாங்கள்லாம் காப்பி சாப்பிட்டு 10 மாசம் ஆயிடுத்துன்னா. ஏன்னா பாலே கிடையாது, பால் ரத்தமா சுரக்கிறதே, அதை வச்சுட்டு நம்ம என்னத்தை சாப்பிட்றது? இப்படிப்பட்ட ஒரு அவசரங்கள்லாம் ஏற்படுறது. இந்த அபசகுணங்கள்லாம் எதனால ஏற்படுறது தெரியுமா? யதா பிரபிருதி வைதேகி சம்பிராப்தே மம் தவம் புரி தவ பிரபிருதி திஸ்யந்தி நிமித்தான் அசுபானி ச. என்னைக்கு நீங்க சீதையை அபகரணம் பண்ணிட்டு வந்தீங்களோ அன்னிலேருந்து ஆபத்து. அதனால பிரதீயதம் தாசரதாய மைதிலி, சீதையை கொண்டு போய் விட்டுடுங்க. நீங்களும் பொழைக்கலாம், ராட்சச வம்சமும் பொழைக்கலாம், எல்லாருக்கும் நல்லது ஏற்படும்னா. கோபம் வந்துதான் இந்திரஜித்துக்கு, சித்தப்பா நீங்க யாரு எங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்றதுக்கு? நாங்கள்லாம் இவ்வளவு விசுவாசமா பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த மாதிரி தான் நீங்க அனுமானம் கொல்லக்கூடாதுன்னு உங்களால லங்கையே எரிஞ்சு போயிடுத்து. அதனால உங்க வார்த்தையை கேட்டுன்னு எங்க அப்பா லங்கையெல்லாம் கெட்டது போதும், இனிமே கேட்க மாட்டோம், நீங்க உட்காருங்கோன்னா. நீ யாரா நானும் என்னுடைய அண்ணாவும் பேசிட்டு இருக்கச்சே குறுக்க வரத்துக்கு? தொமிந்திரஜித் மித்ரமுகோசி சத்ருகு, உங்க அப்பாவுக்கு சத்ரு ராமன் ராமன் நினைச்சதாண்டா, ராமன் இல்லடா. இன்னைக்கு தாண்டா புரிஞ்சது, இந்திரஜித்தான நீ தாண்டா உங்க அப்பாவுக்கு முதல் சத்ரு. அப்பா தகப்பனார காப்பாற்ற வேண்டிய பிள்ளை அந்நிய ஸ்திரீயை அபகரணம் பண்ணி வந்ததை கண்டிக்காம அவனை ஆதரிச்சு பேசி யுத்தம்னு வந்தா நான் பாத்துக்கிறேன்னு ஒரு பிள்ளை பேசுவியா? உட்காருன்னா. பிள்ளைய சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் எழுந்தானா. விபீஷணா, இந்த வார்த்தையை வேற யாராவது பேசியிருந்தா இத்தனை நாடி இந்த கத்தியால அவ சிரச நான் கொய்திருப்பேன், அவளை வதம் பண்ணி இருப்பேன். போனா போயிட்டு போறதுன்னு என்னுடைய தம்பியா இருக்கவே நான் விடுறேன். ராவண காலச்சோதிதகம், யார் ராவணனா பேசினா பக்கத்துல யமன் உட்கார்ந்து பேச வைக்கிறான் வால்மீகி மகரிஷி. ஒரு மனுஷனுடைய பேச்சு அவனுடைய தடம் மாறுமேயானால் அவனுக்கு போராத காலம் வந்துருத்துன்னா, விபீஷ்ணன் பேச ஆரம்பிக்கச்சே யமன் என்ன பண்ணானா, ராவணன் ஃபைல ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானா யமலோகத்துல. இவனை ஆதரிச்சு பேசி விபீஷ்ணன் சொல்றதை இவனை கேட்க விடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலச்சோதிதகம். யமன் உட்காந்து இவனை தூண்டுறான். அதனால ராவணன் என்ன பண்ண, முதல்ல இங்கே கிளம்பு விபீஷ்ணா, என்னுடைய எதிர நிக்காதே,
உன்னை பார்த்தாலே எனக்கு அவமானமா இருக்கு, 5 நிமிஷம் இந்த சபையில் இருந்தா உன்னை அழிச்சுடுவேன்னா. விபீஷணனுக்கும் கோபம் வந்தது. அடுத்த க்ஷணம் என்ன பண்ணானா, அண்ணா என்னால முடிஞ்ச ஹிதத்தை சொல்லிட்டேன். எப்ப நீங்க ஹிதத்தை கேட்கலையோ, நீங்க வாழணும்ன்ற எண்ணத்தோட சொன்ன வார்த்தையை நீங்க எப்ப கேட்கலையோ, இனிமே நான் இங்க இருக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லை. நான் கிளம்புறேன்னா உத்பபாத கதாபானிகி சதுர்பிஸ்ஸகராக்ஷசைகி ஆஜகாம முகூர்த்தேன யத்ர ராம சலக்ஷ்மணக அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானே. அடுத்த க்ஷணமே விபீஷணன் ராமனை சரணாகதி பண்றதுக்காக அந்த சபையிலேந்து வேகமா அப்படி கிளம்பிட்டானா. கிளம்பச்சே என்ன சொன்னான், ராவணன் அப்படி நிமிந்து பார்த்துந்தான். மேலேந்து அப்பவும் விபீஷணன் சகோதரனுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து ராவணனை பார்த்து கைய கூப்பி, அண்ணா ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினக அப்ரியஸ்யது பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா சதுர்லபாக. அண்ணா உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னால், நல்லதை சொல்றவாளும் கம்மியா இருக்கா, கேட்கிறவாளும் கம்மியா இருக்கா. அப்படி நல்லதை சொல்றவன் ஒத்தன் 2 பேர் இருந்தா கூட வக்தா ஸ்ரோதா சதுர்லபாக, கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னா நான் என்ன பண்றது, உலகம் இப்படி கெட்டு போயிடுத்தேன்னு சொல்லிட்டு கிளம்பினானா. அந்த காலத்துல வால்மீகியோட ஸ்லோகம், திரேதாயுகத்துல சொல்றதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லைன்னு. அதே வால்மீகி இப்ப மதுரையில 16வது பக்தி திருவிழாவை எட்டி பார்த்தாருன்னா ஸ்லோகத்தையே மாத்தி எழுதிடுவாராம். நாம எவ்வளவு தப்பா எழுதிட்டோம். சொல்றதுக்கும் ஆள் இருக்கா, கேட்கறதுக்கும் ஆள் இருக்கா. ஒரு சேனல்ல 16 திருவிழா பக்தி திருவிழாவா தினமும் முடிச்சுட்டு இருக்கா. காலம்பரை எழுந்த உடனே கார்த்தால அவாவா ஹாஸ்பிட்டலா இருந்தாலும், ஏஜ் ஓல்டு ஹோமா இருந்தாலும், ஆமா இருந்தாலும், அந்த 5:45 மணிலேருந்து 7:15 மணி வரைக்கும் பக்தியை தவிர வேற எதையும் பார்க்காம பாகவதோத்தமாள் உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னால் வக்தா ஸ்ரோதா சதுர்லபாக. அது மாதிரி எப்படி நம்ம பேச முடியும்? நம்ம பேசினதே தப்பு. சொல்றதுக்கும் ஆள் இருக்கா, கேட்கறதுக்கும் ஆள் இருக்கான்னு இப்ப இருந்தா ஸ்லோகத்தை மாத்திடுவாராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேகமா மேல எழுந்தான். நீ போனா போயிட்டு வான்னு ஒரு அலட்சியம் அவனுக்கு. அப்ப கிளம்பினவன் நேர பாதாரவிந்தமான ராமனுடைய பாதாரவிந்தம் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்துட்டு அப்படி கைய கூப்பி விருன்னு அப்படி கிளம்பிட்டானான். கிளம்பச்சே வால்மீகியோட ஸ்லோகம் இருக்கே, அவன் கிளம்பினவன் உத்பபாத கிளம்பினான்னு அர்த்தம். கிளம்பினவன் எப்படி கிளம்பினான்னா கதாபானிகி, கையில ஒரு கதையோட கிளம்பிட்டான். ராமனை சரணாகதி பண்றதுக்கு கதாபானிகி. ஏன் சார் சரணாகதி பண்ண போறவனுக்கு எதுக்கு சார் கதை தோணுமோனோ? நமக்கு சண்டை போடுறதுன்னா கதை வேணும். ராமன்டக்க சண்டையா போட போறான், கதையை கையில் எடுத்துன்னு கிளம்பினானே, எத்தனை சந்தேகம் வரும். ஒரு எவ்வளவு சிரமப்பட்டு சொன்னாலும் இப்படி சொல்லியிருக்கலாமோ, அப்படி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சந்தேகம் வருமோனோ. தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு பெரிய மகான், அந்த காலத்துல பகவத்கீதையை அப்படி உபதேசம் பண்ணுவார். ஒரு ஊர்ல அப்படி அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இறங்கின உடனே ஒருத்தர் ஓடி வந்தாராம். சார் 16 நாள் பகவத்கீதை கேட்டேன், எனக்கு பகவத்கீதையில ஒரே ஒரு சந்தேகம்னார். அந்த தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்ன பண்ணார், மேல இருக்கிற அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்புல கட்டிண்டு சபையில இருக்க அத்தனை பேர் முன்னாடி 4 தடவை சந்தேகம் கேட்டவன நமஸ்காரம் பண்ணார். ஏன் நீங்க நமஸ்காரம் பண்ணலாமா, இது பெரிய அபச்சாரமா இருக்கேன்னார். அவர் சொன்னார், அப்பா நான் எத்தனையோ பேர்கிட்ட பகவத்கீதையை கத்துண்டு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன், நான் எத்தனையோ வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு கூட பகவத்கீதையில 100 சந்தேகம் இருக்குடா, உனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்குன்னு நீ தாண்டா மகான்னார் அவர். அது மாதிரி கதையை எடுத்துட்டு எதுக்கு சார் கிளம்பணும்? அந்த கதையோட கதை என்ன அப்படின்னா, மகான்கள் சொன்னா விபீஷணன் சண்டை போடுறதுக்காக கதையை எடுத்துட்டு கிளம்பலையா. ராமனை பகவானை போய் நம்ம சரணாகதி பண்ணணும்னா, நம்ம சரணாகதி எப்ப பலிக்கும்னா சுவாமி பூர்ணத்துவத்தோட இருக்கணுமா. பூரணத்துவம்னா என்ன அர்த்தம்? கிரீடமகுட சூட்டாவதம் சமகர குண்டல கிரைவேயக ஹாரகேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப முக்தா தாமோதர பல்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராத் அபரிமித திவ்யபூஷண ஞானபல ஐஸ்வர்ய வீர்ய சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜவ சௌகார்த்த சாம்ய காருண்ய மாதுர்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைர்ய சௌர்ய பராக்கிரம சத்யகாம சத்ய சங்கல்ப கிருதித்வ கிருதஜதாதி அசங்கேய கல்யாண குணகணோ கமகர்ணவ அகில சுவாமின்னே அஸ்மத் சுவாமின்னே தொத்பாதாரவிந்த யுகலம் சரணம் சரணம் சரணமகம் பிரபத்தியே. சரணாகதிக்கு இத்தனை விஷயம் எம்பெருமான் இடத்துல இருக்கணும்.
16 விதமான குணங்கள் இருக்கணும், சர்வ லட்சணத்தோடு இருக்கணும், சங்கு சக்கர கதாதரனாக இருக்கணும். விபீஷணனுக்கு என்ன எண்ணம்? ராமாயணத்துல சங்கும் சக்கரனும் பரதனும் சத்ருகுணமா வந்துட்டா, ஆதிசேஷன் லக்ஷ்மணனா வந்துட்டான், மகாலட்சுமியான பிராட்டியே சீதையா வந்துட்டா. எல்லா ராமாயணத்துல வந்தாச்சு. பூர்ணத்துவத்தோட ராமன் இருக்கார். அவர் கையில ராமாயணத்துல இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கதை இல்லையா. அதனால அந்த கதையை கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டோம்னா ராமன் பூர்ணமான சுவாமி ஆயிடுவானேன்னு உத்பபாத கதாபாணிகி கதையை கையில் எடுத்துட்டானா. அது மாத்திரம் இல்ல, நாம போற சமயத்துல இவன் எப்படி சரணாகதி பண்றான்னு பார்த்துடலாம்னு ராவணன் ஒரு 100 பேரை அமைச்சு விபீஷணனை கட்டி வளைச்சு இழுத்துருவாங்கோ. அவனை அந்த பக்கம் போக விடாதீங்கன்னு சொன்னால் தற்காப்புக்காக அவளோட யுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆயுதம் வேணுமோனோ. நிராயுத பாணியா இருந்தா இவன் மாட்டின்றுவானே. எப்படி ஹிரண்யகசிபு நிருசிம்மசுவாமி ஸ்தம்பத்திலேருந்து வரச்சே தற்காப்புக்காக கதையை வச்சிருந்தாருன்னு பட்டத்திரி பேசுவாரோ, அந்த மாதிரி விபீஷணன் என்ன பண்ணான்? தற்காப்புக்காக உத்பபாத கதாபாணிகி கையில அந்த கதையை எடுத்துட்டானான். அது மாத்திரம் இல்ல, இவனுக்கு என்ன எண்ணம்? ராமாயணத்துல மகான்கள் சொன்ன சங்கும் சக்கரனும் பரதன் லக்ஷ்மணன் ஆதிசேஷன் பிராட்டி மகாலட்சுமி, அப்ப நேர சூரியனுடைய அம்சமாக சுக்ரீவன் அவாவா வந்துட்டாளோனோ. அப்ப விபீஷணன் ராமாயணத்துல யாருன்னா கதையினுடைய அம்சமா, பகவானுடைய கதை தான் விபீஷணன். அதனால கதையை தூக்கிண்டே என்ன காமிச்சான்? நான் யாருன்னு நீ புரிஞ்சுக்காம இருந்துற போறப்ப விபீஷணன் வந்திருக்கேன் உத்பபாத கதாபாணிகி. அந்த கஜேந்திரன் கதற சமயத்துல யானை என்ன பண்ணித்து? சுவாமி வரச்சே, அதாவது நம்ம பெரியவாளை பார்க்க போனோம்னா ஒரு மடாதிபதிகளை வெறும் கையோட போகக்கூடாது. ஒரு ஆத்துல போய் பெரியவா இருக்காள்னா அவ கிட்டக்க ஏதாவது ஒரு 2 மாம்பழத்தையாவது வாங்கிட்டு போனோம். அதே மாதிரி குழந்தைகள் ஆத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு பப்பர்மிட்டு ஒரு சாக்லேட்டு இல்ல அட்லீஸ்ட் ஒரு கல்கண்டாவது வாங்கிட்டு போய் குழந்தைகள் கிட்ட கொடுக்கணுமா. சில பேர் எப்படின்னா போய் அந்த குழந்தை வச்சுட்டு இருக்கிற சாக்லேட்டை இவன் பிடுங்கி சாப்பிட்டு அழ பண்ணிட்டு வந்துருவான். வெறுங்கையோட போக முடியாது. அதனால இவர் என்ன தீர்மானம் பண்ணார்? பகவானுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணுமோனோ. நாம சபையிலேருந்து கிளம்பி இருக்கோம், லங்கையில கடைக்கு போய் ஏதாவது பழங்களை வாங்கிட்டு துளசி மாலையை வாங்கிட்டு தட்டுல வச்சு எடுத்துன்னு போறதுக்கு மனமும் இல்லை, அவகாசமும் இல்லை. நேர சரணாகதி பண்ணணும்னு விரும்பிட்டோம். அதனால என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு சமர்ப்பிக்கணும். கையில கதை இருந்துதான், அதை மரியாதையா சமர்ப்பிக்கலாமேன்னு உத்பபாத கதாபாணிகி அத கையில அப்படி அந்த கதையை எடுத்துட்டு நேர சுவாமி வரானா. அப்ப மகான்கள் சொன்னா விபீஷணன் கிளம்பின உடனே என்னாச்சு? விபீஷணன் மாத்திரம் கிளம்பலையா, விபீஷணனோட 4 பேர் கூட கிளம்பிட்டாளாம். சதுர்பி சகராட்சசைகி 4 பேர் கூட கிளம்பிட்டா. ஏன் சார் இத்தனை நாள விபீஷண சரணாகதி தான் நினைச்சுட்டு இருக்கோம், இது 5 பேர் சரணாகதியான்னா இந்த விபீஷணன் ஒத்தனால அந்த 4 பேருக்கும் அதிர்ஷ்டம் அடிச்சுதான். அவ போராடல, கூட போனா அவ்வளவுதான். அதாவது என்ன தர்மம்? நாம சத்சங்கத்துல சார் பக்தி ஃபெஸ்டிவல் நடக்கிறது, நீங்க வரையலா அப்படின்னு தெரியாத எதிராத்துக்காரால அழிச்சுன்னு வந்தோம்னா நம்மளை விட அவளுக்கு புண்ணியம் சேர்ந்துருமா. கூட சத்சங்கத்துல ஈடுபடுறதுனால அவளுக்கு ஒரு பெரிய பெருமை ஏற்படுறது. அந்த மாதிரி இங்க என்னாச்சு? விபீஷணன் இன்வைட் பண்ணல, எங்க போறோம்னு சொல்லல, தர்மாத்மா கிளம்பினா உடனே 4 பேர் கிளம்பிட்டாளாம். அது யார் 4 பேருன்னா, நாடுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா 4 கண்டிப்பா இருக்கும். எது நமக்கெல்லாம் தெரியுமோ? அறம், பொருள், இன்பம், வீடு, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இது ஒரு நாட்டுல 4 இருந்தா தான் நாடு இருக்கிறதுக்கு சமானம். அந்த 4 எப்ப இருக்கும்னா, எவன் ஒத்தன் தர்மாத்மா ஒத்தன் அந்த ஊர்ல இருந்தா கூட அந்த 4 இருக்குமா. இது 4 என்ன டிசைட் பண்ணிட்டு இருந்த ஒரே தர்மாத்மா விபீஷணன், அவனும் கிளம்பிட்டான். நம்ம 4 பேருக்கு என்னடா வேலை? சதுர்பி சகராட்சசைகி. அதனால தர்மார்த்த காம மோட்சங்களால் சூழப்பட்ட விபீஷணன் அவன் அந்த கையில கதையை எடுத்துட்டு ஆஜகாம முகூர்த்தேன எத்ர ராம சலக்ஷ்மணக. அடுத்த க்ஷணம் அப்படி கிளம்பின விபீஷணனை எல்லாரும் என்ன கை கூப்பினானா, அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான். அவனுக்கு டைட்டில் கொடுத்துட்டார் வால்மீகி. விபீஷணன் போலப்பா ஸ்ரீமான் போறான்பா. ஸ்ரீமான் எப்படிப்பட்டவனுக்கு? ஸ்ரீமான் பெரிய கோடீஸ்வரருக்கு ஸ்ரீமான் பேரு, சர்வைஸ்வரியங்களையும் படிச்சவனுக்கு ஸ்ரீமான் பேரு. இவன் ஒண்ணுமே இல்லாத ஆகாசத்துல நிக்கிறான், என்ன பண்ண போறான்னு தெரியாது. லிப்ட்ல போறவன் எப்படி பாதியில கரண்ட் ஆஃப் ஆயிடுத்துனா பவர் ஃபெயிலியர்ல முழிப்பானோ, அந்த மாதிரி ராமனும் ஏத்துக்கல, ராவணனும் கையை விட்டுட்டான். நடுவுல மாட்டின் இருக்கிறவன ஸ்ரீமான். என்ன ஸ்ரீமானுன்னா, இந்த வருவோம் போவோம்ன்ற வர பணம்லாம் ஸ்ரீமான் கிடையாதுப்பா. ஆண்டாள் திருப்பாவையில சொல்வாளே, தூய நற்செல்வம் தங்காயின்வா.
ஒரு மனுஷனுக்கு செல்வத்துள் செல்வம், பெரிய செல்வம் என்னன்னா செவிச்செல்வம். அதை விட பெரிய செல்வம் செவிச்செல்வம். நம்ம எல்லாம் உட்கார்ந்து கேட்கறதுனால என்ன ஏற்படுறது? பகவான் இடத்துல பக்தி ஏற்படுறது. பக்தி ஏற்படுறதுனால அவனை சரணாகதி பண்ணணும்னு தோன்றது. அதனால அவனுடைய பிரியத்துக்கு ஆளாரோம். பாகவதோத்தமன்ற பேரை நம்ம அடையிறோம். அதனால உலகத்துல பெரிய செல்வத்துக்கு அதிபதி யாருன்னா பாகவதோத்தமாள்லாம் செல்வத்துக்கு அதிபதியா. அவளுக்குத்தான் ஸ்ரீமான்னு பேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமனை சரணாகதி பண்ண போறதுனால ஸ்ரீமான். அது மாத்திரம் இல்ல, இவன் இப்படி கிளம்பிட்டானோ என்ன அழகு பாருங்க, சுவாரஸ்யம். இவன் கிளம்புறத சீதா அசோகவனத்துல இருந்து பார்த்தாளாம். பக்கத்துல இருக்க திரிஜடையை கேட்டா அது ஒருத்தர் கதையோட போறாரே, அவர் யாருன்னு. திரிஜட சொன்னா, அவர் தான் எங்க அப்பா, எங்க பெரியப்பாவுக்கு எவ்வளவோ உபதேசம் பண்ணி பார்த்தார், கேட்கல, அதனால உங்க ராமனை சரணாகதி பண்றதுக்காக போயிட்டு இருக்கார். சீதைக்கு அடிச்சுட்டு தான், அடாடா ராமன் நான் பக்கத்துல இருந்தா தான் அவருக்கு சிபாரிசு பண்ணி தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகினும் சிலகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யாரு நான் சிபாரிசு பண்ணுவனே. சிபாரிசு பண்றதுக்கு நான் இல்லாம இருக்கனே, என்னோட இருந்தா ராமன் ஏத்துப்பாரே, நான் இல்லாததுனால குழப்பத்துல விட்டுடுவாரோ என்னமோன்னு பிராட்டி என்ன பண்ணா, போகக்கூடிய விபீஷணனை தன்னுடைய தாமரை மாதிரி இருக்கக்கூடிய கண்களை அகல விரிச்சு, நீ சௌக்கியமா போப்பா, நான் இங்கேருந்தே ரெக்கமெண்ட் பண்றேன், உன் சரணாகதி ஏத்துப்பாருன்னு பிராட்டியினுடைய பார்வை பட்டதுனால ஸ்ரீமான். அதனால அவன் ஸ்ரீமானாக மகாலட்சுமியனுடைய பரமானுகிரகத்தோட பிராட்டிய முதல்ல ஆச்சாரியனுடைய சரணாகதி, பிராட்டியோட சரணாகதி இதை ஏத்துண்டு சட்டுன்னு அப்படி கிளம்பினான. முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணக. ராமன் எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு ஒரு முகூர்த்த காலத்துல வந்துட்டான. என்ன அழகுன்னா, நமக்கு சரணாகதின்னு உடனே எத்தனை தடவை கேட்டாலும் என்ன சரித்திரம் ஞாபகத்துக்கு வரணும்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதாவது அந்த பகவானுடைய திருவடியை பிடிக்கிற அழக பரமசுலபமா சொல்லிட்டு போயிட்டாராம். எந்த சரணாகதி ஏற்றுனாலும் அது பொருந்தும். பரமஹம்சர் கல்கட்டால கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு கிராம வழியா போயிட்டு இருக்கார். அப்ப அவர் திரும்பி பார்த்தாருன்னா, ஒரு ஆசாமி ஒரு ஆத்துக்கு வாசல்ல நன்னா எந்திரத்தை போட்டுண்டு அதுல அரிசியை போட்டு அரைச்சுட்டே இருக்காராம். அரிசி மாவா விழுந்துட்டே இருக்கு. அரைக்கிற ஆசாமி என்ன பண்றார், ஓன்னு அழுதுண்டே அரைச்சுட்டு இருக்காராம். இவர் தான் பரமஹம்சர். ஒன்னும் யாராவது அழுதா இவருக்கு பொறுக்காதே, என்ன கஷ்டமோ தெரியலையேன்னு போனார். ஆமா உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்ல உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா 5 நிமிஷம் நான் அரைச்சு கொடுத்துட்டு போறேன், எத்தனை படி மாவு அரைக்கணும்னு சொல்லுங்க, எழுந்துக்கோங்க. அவர் சொன்னார், ஐயா நீங்க சாதுவா இருக்கேன், உங்களுக்கு நமஸ்காரம், ஒரு உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு வாழ்க்கையில கஷ்டம்ன்றதே கிடையாது. மாசம் 25,000 ரூபாய் பென்ஷன் ஒழுங்கா கிரெடிட் ஆயிட்டு இருக்கு. லைஃப் சர்டிபிகேட் கூட என்ன கேட்டதில்லை இது வரைக்கும். எனக்கு பேரங்கள் இருக்கா, பேத்திகள் இருக்கா, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன், ஐஸ்வர்யத்துக்கு குறவில்லை, எனக்கு டயபெட்டிக் கிடையாது, ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தோட. அவருக்கு ஆச்சரியமா, இவ்வளவு சுகத்தையும் வச்சுட்டு எதுக்குப்பா ஒரு மனுஷன் நான் சுகமா இருக்கேன்னு சொல்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீ சொல்லிட்டு எதுக்காக அழறேன்னார். அவன் சொன்னா, நான் என் கஷ்டத்துக்காக அழல, இந்த அரிசியை போட்டு எந்திரத்துல அரைக்க ஆரம்பிச்சனோனோ அப்ப எனக்கு வாழ்க்கையினுடைய தத்துவம் ஞாபகத்துக்கு வந்தது, அதனால அழுதேன் நான். அது என்னப்பா வாழ்க்கையினுடைய தத்துவம்னார், இப்படித்தான ஜீவாத்மாக்களான அரிசிகளால நம்ப பரமாத்மாவான எந்திரத்தை அரைக்கக்கூடிய பகவான் வாழ்க்கைன்ற எந்திரத்துல நம்மள போட்டு தினமும் உதர நிமித்தம் வகுகிருத்த வேஷம்னு அரைச்சுண்டே இருக்கானே அப்படின்னு நினைச்சேன், அதனால எனக்கு அழுக வந்ததுன்னா. அப்ப பரமஹம்சர் கேட்டார், ஏன்பா உனக்கு சரணாகதினா என்னன்னு தெரியாதான்னார். அது என்ன சரணாகதினா அவன் இவர் சொன்னார், எந்திரத்துல இருக்கிற மேல் கல்ல தூக்குனார். தூக்கினான், கீழே என்ன இருக்குன்னார், கீழ்கல் இருக்குன்னா. அது எனக்கு தெரியும்பா, கீழ்கல்லுக்கு நடுவுல என்ன இருக்குன்னார், அச்சு இருக்குன்னா. அந்த அச்சை சுத்தி என்ன இருக்குன்னார் பரமஹம்சர், 10 முழு அரிசி அறப்படாம இருக்குன்னா. பரமஹம்சர் சொன்னார், வாழ்க்கையாகிய எந்திரத்துல எல்லா ஜீவாத்மாக்களான அரிசியும் மாவா அறப்படுறது இல்லடா, இந்த நடு கீழ்கல்லில் இருக்கக்கூடிய அச்சு இருக்கே அதுதான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிடா. அதை கெட்டியா பிடிச்சின்றவாளுக்கு அழிவே இல்லை என்றதுக்காக முகூர்த்தேன எத்ர ராம சலக்ஷ்மணக. அது முகூர்த்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பக்தி. ராமன் எங்க இருக்கானோ, நம்ம சுவாமியை சரணாகதி பண்ணணும்னா நேரா அவரை சரணாகதி பண்ணக்கூடாதா, அவர் எங்க இருக்காரோ அந்த இடம். வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை குவலையத்தோர் தொழுதே தும்மாதியை அமுதை என்னை யாளுடைய பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே. சுவாமி இருக்கக்கூடிய இடத்த முதல்ல சரணாகதி பண்ணணும்.
அந்த இடத்தை சரணாகதி பண்ணிட்டு அப்புறம் மகாலட்சுமி, அப்புறம் ஆச்சாரியன். இவன் முதல்லயே மகாலட்சுமியனுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டான், சீத்தை குளிர பார்த்துட்டான், ஸ்ரீமான் ஆயிட்டான். அப்புறம் அந்த இடத்தை போய் கையை கூப்பினான். அப்ப கூட ஒரு ஆச்சாரியன் குரு வேணுமே, குரு இல்லாம சரணாகதி பண்ணலாமா? ஒரு பகவான் ஒருத்தனுக்கு வேணுமோ இல்லையோ, கண்டிப்பா குரு வேணும். அதனால இவன் என்ன பண்ணா, ஆச்சாரியன் யாரை தேர்ந்தெடுக்கிறது? சலக்ஷ்மணக, அந்த லக்ஷ்மண சுவாமியை ஆச்சாரியனாக தேர்ந்தெடுத்துட்டானா. அவனுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுட்டு அப்படி ஆகாசத்துல வந்து கதறிண்டே நிக்கிறான். அப்ப சுக்ரீவன் வானராள்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ராட்சசன் வந்திருக்கான், கையில கதையை வேற இடத்துல வந்திருக்கான், சண்டைக்கு வந்திருக்கான். அதனால இவனை விடக்கூடாதுன்னு கல்லையும் மண்ணையும் வாரி வீசி எரிச்சு திரும்பி போ, இல்லைன்னா உன்னை தொலைச்சிடுவோம்னு விபீஷணன் எதுக்காக வந்திருக்கான்னு புரியாம, எப்படி அயோத்தியா காண்டத்துல பரதன் எந்த எண்ணத்தோட வந்திருக்கான்னு புரிஞ்சுக்காம குகன் அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணானோ, அதே மாதிரி இங்க என்னாச்சு, யுத்த காண்டத்துல விபீஷணன் வந்திருக்கக்கூடிய எண்ணம் தெரியாம கல்லையும் மண்ணையும் வீசினான். ஒரே சத்தம், வானராளுடைய கோஷம். பார்த்தான் விபீஷணன், அவனுக்கு மேல கத்த ஆரம்பிச்சானா. உவாச ஜமக ப்ராஜ்ஞக ஸ்வரேன மகதா மகானே ராவணோ நாம துர்வர்த்தக ராட்சசோ ராட்சசேஸ்வரக. நான் முதல்ல என் சொல்றதை கேளுங்க, முதல்ல கல்லையும் மண்ணையும் அடிக்கிறத நிறுத்துங்க. என் பேர் விபீஷணன் பேர். உங்க ராமனை சரணாகதி பண்றதுக்காக வந்திருக்கேன், நல்ல எண்ணத்தோட வந்திருக்கேன். எப்படிப்பட்ட ராமனை தெரியுமா? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யாய, சமஸ்கிருதம் கூட தமிழ் மாதிரி புரியுறது பாருங்க. சர்வலோக சரண்யாய. விபீஷணன் சொல்றானா, ஏ சுக்ரீவா, நான் சரணாகதி பண்ண வந்தவன், லோகத்துக்கே பொதுவானவன்டா. என்னமோ உனக்கு மாத்திரம் பொது மாதிரி நீ வராதே, நாங்க தான் சரணாகதி பண்ணணும், இங்க கிட்டக்க வராதேன்னு கல்ல வீசி எடுக்கிறியே. அவன் உனக்கு மாத்திரம் சொந்தம் நினைச்சுக்காதே. உலகத்தில் இருக்கக்கூடிய புழு பூச்சி திடவிசும் பெருவழி நீர் நிலம் இவை மிசை சுருதியுள் கரந்தெங்கும் பரந்துள்ளனான ராமன்டா. புனிலாய வைந்துமாய் புனர்க்க நின்ற நான்குமாய் தீனிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் வீணிலாய ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீடிலாய வண்ணன் என்னை யார் நினைக்க வல்லரே. சர்வலோக சரண்யாய, அந்த பொருவில் சீர் பூமி என்கோ திகழும் தன் பறவை என்கோ தீ என்கோ வாயு என்கோ நிகழும் ஆகாசம் என்கோ நீல் சுடர் இரண்டும் என்கோ பங்கைய கண்ணன் என்கோ பவளச்செவ் வாஜன் என்கோ அங்கதிர் அடியன் என்கோ ராமனை கூவுமாறே. இத்தனை அர்த்தமா சர்வலோக சரண்யாய. அவன் எல்லாத்துக்கும் பொது. அதனால முதல்ல ராமன்ட்ட சொல்லு, விபீஷணன் வந்திருக்கான்னு சொல்லு. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ராகவாய மகாத்மனே. அவன் பிறந்தது ரகுவம்சம்டா. அந்த வம்சத்துக்கே ஒரு பெரிய கொள்கை, தன்னை சரணம்னு வந்தவாளை ஏத்துக்கக்கூடிய ரகுவம்சம்.